நான் சொல்கிறதெல்லாம் செய்ய உன்னை விட்டுருவேன்பா. நச்சு மனுஷங்க நான் சொல்கிறதெல்லாம் செய்யி அப்போ விட மாட்டேன்பா. லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லாமே எல்லாமே நடந்திருக்குங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு வர முடியும் வச்சுக்கலேன். யார் கூடயாவது இருக்கும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் வந்தால், ஒன்று அவர்கள் முட்டாளாக இருக்கலாம், இல்லை இம்சையாக இருக்கலாம், இல்லை நச்சாக இருக்கலாம், இல்லை கல்லாக இருக்கலாம். அவ்வளோதான். ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பார். இது என்ன தெரியுமா பியூட்டி? அவங்க என்ன போஸ்ட்டுன்னு முக்கியம் இல்லைங்க. நான் ஒரு கட்டுரை எழுதி 15 வருஷம் ஆச்சு. யாரெல்லாம் எங்கிட்ட வந்து கவுன்சிலிங் கேட்குறாங்களோ அதை அடுத்து கொடுப்பேன். அவ்வளோதாங்க. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். கூட இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களே முடிவெடுப்பார்கள். இப்போ பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நச்சு மனிதர்களை சமாளிப்பது எப்படி? உலகத்தில் மிகப்பெரிய சவால். இலுமினாட்டிகளையே சமாளிச்சிடலாம். என்ன கேட்டால் இலுமினாட்டி கூட ஆப்ஷன் கொடுப்பான். நான் சொல்கிறதெல்லாம் செய்ய உன்னை விட்டுருவேன்பா. நச்சு மனுஷங்க நான் சொல்கிறதெல்லாம் செய்யி அப்போ விட மாட்டேன்பா. ஓப்பனாக சொல்கிறேங்க, இலுமினாட்டிகளை விட கேவலமானவர்கள் நச்சு மனிதர்கள். இந்த நச்சு மனிதர்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர். சில பேர் இந்த பேரை வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இன்னைக்கு போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க. யாராவது பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என் மனைவி நார்சிஸ்ட்டுங்க அப்படி. நமக்கு தெரியாத வார்த்தையை அடுத்து விட்டுருப்போம். நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சைக்கோ. ஆனால் கண்டே பிடிக்க முடியாது, அதான் விஷயம். சாடிஸ்ட், சைக்கோபத், உலகத்தில் என்னமெல்லாம் கெட்ட வார்த்தை இருக்கோ சேர்த்திக்கலாம். அவங்க மேலே நான் சமகாண்டில் இருக்கேன். அதனால் அவங்களால பாதிச்சவங்களை எல்லாம் தப்பிக்க வைக்கிறது என்னோட கடமை. நானும் பாதிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்தில் பாதிக்காமல் அதற்கு தீர்வு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்குங்க. நோய் வந்திருக்கு, நோய் குணமாயிருக்கு. கடன் வாங்கியிருக்கேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். வீட்டில் 4 பேர் வந்து அசிங்கமாக திட்டியிருக்காங்க. அப்புறம் வசதியாக வாழ்ந்துருக்கேன். லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லாமே எல்லாமே நடந்திருக்குங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு வர முடியும் வச்சுக்கலேன். நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லவ் பாம் போடுவாங்க. லவ் பாம் அப்படின்னா காதல் குண்டு பேரு. எப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இழிச்ச வாய்களை செலக்ட் பண்ணுவாங்க. உலகத்திலேயே அதிக சைக்காலஜி தெரிஞ்சவங்க, சைக்காலஜி எல்லாம் அவங்ககிட்ட நம்ம பிச்சை எடுக்கணும். எல்லா சைக்காலஜியும் தெரியும் அவங்களுக்கு, நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு வேளை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, நார்சிஸ்ட் இருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும் மரியாதையில் நடந்துக்குவாங்க, ஆனால் மற்றவங்ககிட்ட மரியாதை நடந்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு மரியாதை தெரியும் தானே அர்த்தம். இதுதான் நார்சிஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது. மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க, நமக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டாங்க. முட்டாள் என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன், அவன் நார்சிஸ்ட் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, நார்சிஸ்ட் இல்லைங்க. ஒரு செகண்ட்ல மாற்றி மாற்றி இருக்கும். அவங்க அம்மா பொண்ணுன்னா அப்படியே துடிப்பாங்க, புருஷனுக்கு எது வந்தாலும் கடுக்கவே மாட்டாங்க. அப்போ நார்சிஸ்ட்னு அர்த்தம்.
இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த நார்சிஸ்ட்லாம் பேர் வைக்க வேண்டாம். யாரு கூடயாவது இருக்கும் பொழுது மன உளைச்சலாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, கடுப்பாக இருக்கா, அவங்க சரியில்லை. ஒன்று முட்டாளாக இருக்கலாம், அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். யாரு கூடயாவது இருக்கும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் வந்தால் ஒன்று அவர்கள் முட்டாளாக இருக்கலாம், இல்லை இம்சையாக இருக்கலாம், இல்லை நச்சாக இருக்கலாம், இல்லை கல்லாக இருக்கலாம். அவ்வளோதான். அன்பான ஞானி கூட இருக்கும் பொழுது மன உளைச்சல் அடையவே மாட்டீர்கள். யாரு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சலையே வரலையோ, ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்கெல்லாம் ஞானிகள் இல்லை அன்பானவர்கள். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 3 இருக்கு இல்லையா, முட்டாளு, இம்சை, சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். முட்டாள்கிட்டையும் நீங்கள் முட்டாள்கிட்ட ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, அவங்க சப்பாத்தி வாங்கி சாப்பிட்றாங்க, உங்களே சப்பாத்தி சாப்பிட சொல்கிறாங்க. முட்டாள் அப்படி தானே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. தனக்கு பிடிச்சதான் மற்றவங்களுக்கு பிடிக்குன்னு நினைப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குது இல்லையா, எனக்கு புரோட்டா தான் பிடிக்குது, நான் ஒரு வேளை புரோட்டா வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எடுத்து சொன்னா மாறனா நார்சிஸ்ட் கிடையாது. முட்டாள்கிட்ட ஒரு 4 முறை சொன்னா மாறிடுவாங்க, இம்சை கிட்ட ஒரு 8 முறை சொன்னா மாறிடுவாங்க, நச்சு மனுஷங்க கிட்ட 80,000 முறை சொல்லுங்க, கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம மாறணும், இல்லைன்னா காலி கதை கந்தல். இப்படி நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது பல வீடுகளில் ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பார். இது என்ன தெரியுமா பியூட்டி, அவங்க என்ன போஸ்ட்னு முக்கியம் இல்லைங்க. ஒரு வீட்டில் அப்பா காவல்துறை உயரதிகாரி இருப்பார், அம்மா ஜட்ஜு, புரிஞ்சுக்குங்க, அண்ணன் டாக்டரு, தங்கச்சி ஒன்று இருக்கும் நார்சிஸ்ட். அப்பா எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி பாருங்க, கடுப்பாயிரு. இந்த நார்சிஸ்டுடைய பியூட்டி என்ன தெரியுமா, பியூட்டின்னு சொல்லலை, கேவலமானதுதான் நான் சொல்கிறேன். இவங்க எந்த இடத்துலையும் யோசிக்க மாட்டாங்க, எதிரி யாராக இருந்தாலும் நாசம் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்கங்க, காவல்துறையில் பெரிய ஆஃபீஸர் லேடி அழுகுறாங்க, ஒருத்தனை கல்யாணம் பண்ண வீட்லேயே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்டேஷன் போனாங்கன்னா பயங்கரமாக பயங்கரமாக இருப்பாங்க, வீட்டில் பிடிச்சிட்டு அடி வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, அதெல்லாம் மண்டைக்குள்ளே போகவே போகாது. யாராக இருந்தாலும் சரி ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நார்சிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேங்க, 5 வயசு குழந்தை நார்சிஸ்டாக இருந்தால் அம்மாவை டார்ச்சர் பண்ணும், அப்பாவை டார்ச்சர் பண்ணும், தம்பியை டார்ச்சர் பண்ணும். நம்ம குழந்தை அப்படிங்கிறக்காக சரி குழந்தை தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதான் கான்செப்ட். இதே பெரியவங்க பண்ணும்போது கோவம் வரும். இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் சம்பந்தமா நான் ஒரு கட்டுரை எழுதி 15 வருஷம் ஆச்சு. யாரெல்லாம் எங்கிட்ட வந்து கவுன்சிலிங் கேட்குறாங்களோ அதை எடுத்து கொடுப்பேன், அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கட் காப்பி பேஸ்ட் எழுதி வச்சுருக்கேன், எடுத்து அனுப்பிச்சிடுவேன். படித்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, டவுட்டே இருக்காது. அப்படி ஒரு கட்டுரை வச்சுருக்குறேங்க. இந்த கட்டுரையை இப்போ நான் படித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு வித்தியாசமான வியாதி, குணம்தாங்க, கெட்ட குணம்தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வியாதி. ஏன் தெரியும் வியாதின்னு சொல்கிறேன், அவங்க நினைச்சாலும் மாற்றிக்க முடியாது. டிசைன் இறைவனுடைய படைப்பே அப்படிதான். நம்ம தான் ஒதுங்கி வந்துடுறோம், அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை. திருத்துன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முடிச்சிங்க.
சில பேர் 30 வருஷமா திருத்த ட்ரை பண்றீங்க, முடியாதுங்க. முதலே புரிஞ்சிருந்தா ஒரு ரூட் மாறி இருக்கும். நமக்குள்ள சின்ன நட்பாசை, திருந்திடுவாங்க. திருந்துறது 6 மாசத்துல திருந்துங்க, 1 வருஷம் திருந்துங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருந்தலைன்னா திருந்தாது. வேணுமுன்னே பண்றவங்களை திருத்த முடியாது. இந்த வியாதி உள்ளவர்களுடன் வாழும் நபர்கள் மிகவும் மன உளைச்சலோடு இருப்பார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். கூட இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களே முடிவெடுப்பார்கள். அப்படி ஒரு நல்ல குணம். ஆனா அவங்க என்ன செய்யணுங்கிறதுல நீங்க தலையிட்டீங்கன்னா கொன்றுவாங்க. ஆனா அவங்க எல்லா விஷயம் தலையிட்டுட்டே இருப்பாங்க. இப்படியே 10 வருஷம் கூட இருந்துட்டு திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களைத்தான் பாவமா நினைக்கிறது. புரிஞ்சுக்கங்க. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க எங்க உட்காரணும், ஃபேன் எப்படி ஓடணும், என்ன சாப்பிடணும், எல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் மாற்றி பண்ணி பாருங்களேன், திட்டுவாங்க, பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க நினைச்சதை பண்ணவே விட்டாம எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க திட்டவே மாட்டீங்க, மன உளைச்சல் புழுங்கிட்டு இருப்பீங்க.